ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யோசேப்பு இருந்த எகிப்தின் வீடை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததாம். இந்த யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது நம் நிமித்தமாய் கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் சபையும் தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் நமக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கணும். தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் செய்வார். இரண்டாவதாக, யோசேப்புக்குள்ளாய் மன்னிக்கிற இருதயம் இருந்தது. அவர்களுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள். ஆனாலும் ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி தன் சகோதரருக்கு சொல்லுகிறதை காண்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் யார் என்ன பண்ணியிருந்தாலும் அவர்களை மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ளாய் வந்துவிட்டது என்று சொன்னால் கர்த்தர் நம் நிமித்தம் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுப்பார். நம்மையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி மேன்மையான இடத்துல வைப்பார். யாராக இருந்தாலும் அவர்களை மன்னிக்கிற இருதயம் நமக்கு வரணும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற இந்த மன்னிப்பு இல்லாத சுவாபங்கள் நம்மளை விட்டு மாறும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லாரையும் மன்னிக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, யோசேப்புக்குள்ளாய் ஜீவரட்சணம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நன்றி இருதயம் இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ விதமான நன்மைகளை செய்கிறார். அந்த நன்மைகளெல்லாம் நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் நம் நிமித்தமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் உண்டான எல்லாவற்றிலும் வெளியிலும் உள்ளேயும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடப்போம், நன்றி இருதயத்தோடு இருப்போம். கர்த்தர் எல்லாரையும் மன்னிக்கிற இருதயத்தை பெற்று நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தது போல நம்மையும் நம் குடும்பத்தையும் தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.